ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இதே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஹாப்பி டெத் டே டு யூ. நேற்று பார்த்த மூவியோட சீக்வல் தான் இந்த மூவி. ஹாப்பி டெத் டே எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூவேஷன் தான் இந்த மூவி. இந்த படத்தோட ஹீரோயினான ட்ரீ அவங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு டைம் லூப்பில் மாட்டிப்பாங்க. பேபி ஃபேஸ் மாஸ்க் போட்டு யாரோ ட்ரீயை கொலை பண்ணுவாங்க. ஒரு வாட்டி அவங்க சாகிறப்பையும் மறுபடியும் அந்த டைம் லூப் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். அதே நாள் திரும்பி ட்ரீ வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களை கொல்ல வர அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த கில்லர் ட்ரீயை கொல்றதுக்கு முன்னாடி ட்ரீ அவங்கள கொன்னா இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். இவங்க தேடிட்டுருக்க கில்லர் வேறு யாரும் கிடையாது, இவங்களோட ரூம்மேட் லோரி தான். அதை கண்டுபிடிச்சி ட்ரீ அந்த கில்லரை கொன்னதும் இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். அடுத்த நாள் செப்டம்பர் 19 அன்னைக்கு ட்ரீ மறுபடியும் கார்ட்டரோட டாமில் தான் எழுந்துப்பாங்க. ஆனால் இந்த டைம் லூப் இருக்காது, அடுத்த நாளுக்கு போயிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை முடியல. ட்ரீக்கு எப்படி ஒரே நாள் திரும்ப லூப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததோ அதே மாதிரி கார்ட்டரோட ஃப்ரெண்டான ரயனுக்கு ஆக ஆரம்பிக்குது. ட்ரீக்கு எப்படி செப்டம்பர் 18th டே ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததோ அந்த மாதிரி ரயனுக்கு செப்டம்பர் 19 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அவர் காரில் தூங்கி எழுந்ததுலேருந்து அன்றைக்கி நாள் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ட்ரீயை எப்படி ஒரு பேபி ஃபேஸ் மாஸ்க் போட்ட ஒரு கில்லர் கொல்ல வந்தானோ அதே மாதிரி ரயனையும் ஒரு பேபி ஃபேஸ் மாஸ்க் போட்ட ஒரு கில்லர் கொல்ல வரான். ஒரு தடவை அவனை கொல்றப்பையும் அந்த லூப் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் ரயன் கார்லேருந்து தூங்கி எழுந்துக்கிறான். அந்த டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதை பற்றி ரயன் கார்ட்டர்கிட்டையும் ட்ரீக்கிட்டையும் சொல்வான். ட்ரீ இதை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியும். அதனால் அந்த கில்லர்கிட்டேருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுறோன்னு ரயன் கூடவே ட்ரீயும் கார்ட்டரும் இருப்பாங்க. ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து அந்த கில்லர் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ரயனை கொல்ல வர கில்லரும் ரயன் தான். ஆனால் அவன் வேறு டைமென்ஷன்லேருந்து வந்த ரயன். அவன் வந்த காரணமே இந்த டைமென்ஷனில் ரயன் பண்ணிகிட்ருக்க சிசிங்கிற ஒரு ப்ராஜெக்டை அழிக்கிறதுக்கு தான். ட்ரீ ஒரே நாள் லூப்பில் மாட்டிகிட்டு இருந்ததுக்கும் இப்போ ரயன் லூப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் காரணமே அந்த சிசிங்கிற சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான். அதை பண்ணிகிட்ருக்கிறது ரயனும் கூட அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும். உலகத்தோட டைமை ஸ்லோ பண்ணுறதுக்காக இவங்க கண்டுபிடிச்ச அந்த ப்ராஜெக்ட் இப்படி ஒரு லூப்பில் இவங்கள மாட்ட வச்சிருக்கு. வேறு டைமென்ஷன்லேருந்து வந்த ரயன் இந்த டைமென்ஷனில் இருக்க ரயனை கொன்னாதான் இந்த ப்ராஜெக்டை அவன் பண்ணாமல் ஸ்டாப் பண்ண முடியும்னு கொல்ல வருவான். ஆனால் அவனை வேறு டைமென்ஷனுக்கு திருப்பி அனுப்புறதுக்காக இந்த ப்ராஜெக்டை மறுபடியும் இந்த டைமென்ஷனில் இருக்க ரயன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். அதே டைமில் இவங்கெல்லாம் படிச்சுட்ருக்க யூனிவர்சிட்டியோட டீன் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னு இதை அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வருவார். மாற்றி இவங்களுக்குள்ளேயே இவங்க சண்டை போட்டுட்ருக்க அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி அதோட ஃபோர்ஸ்னால் இவங்க எல்லோரும் கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கி வீசப்படுவாங்க. ஹீரோயினான ட்ரீ கண்ணை திறந்து பார்க்குறப்போ மறுபடியும் செப்டம்பர் 18th கார்ட்டரோட டாமில் எழுந்துப்பாங்க. இவங்க எந்த லூப்லேருந்து தப்பிச்சு செப்டம்பர் 19th போனாங்களோ அதை மாற்றி மறுபடியும் செப்டம்பர் 18 எழுந்துக்கிற மாதிரி ஆயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரயன் பண்ண ப்ராஜெக்ட் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது ட்ரீக்கு மட்டும்தான். ரயனுக்கும் கார்ட்டருக்கும் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ட்ரீ இப்போ மறுபடியும் செப்டம்பர் 18க்கு வந்ததுனால பேபி மாஸ்க் போட்ட அந்த கில்லர் ட்ரீயை கொல்றதுக்கு முன்னாடி அவளே போய் அந்த கில்லரை கொல்லலான்னு லோரியை பார்க்க போகிறா. ஆனால் இந்த தடவை லோரி கப் கேக் எதுவும் பண்ணி வச்சுருக்க மாட்டா. ட்ரீயை கொல்ற ஐடியாவும் அவளுக்கு இருக்காது. அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்க ட்ரீக்கு கார்ட்டரும் டேனியலும் லவ்வர்ஸ்னு தெரிய வருது. ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்க ட்ரீ இன்னும் குழம்புறா. இப்போ அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போகிறா. அங்கே அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஆனால் ட்ரீ இருந்த டைமென்ஷனில் அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்து ட்ரீக்கு அவள் வேறு டைமென்ஷனில் இருக்காங்கிறது புரிஞ்சிடுது. இந்த டைமென்ஷன்லேயும் ஒரு கில்லர் இருப்பான். ஆனால் அந்த கில்லரோட டார்கெட் ட்ரீ கிடையாது, லோரி. அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சி லோரி அந்த டைமென்ஷனில் ட்ரீ காப்பாற்றினாலா இல்லையா? ரயனோட ஹெல்ப்போடு அவன் கண்டுபிடிச்ச ப்ராஜெக்டை சரி பண்ணி ட்ரீயால் இப்போ வந்திருக்க டைமென்ஷனில் இருக்க லூப்பை ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி பண்ணால் ட்ரீ கூட அவங்க அம்மா இந்த டைமென்ஷனில் இருப்பாங்க. ஆனால் ட்ரீ இந்த டைமென்ஷனை சேர்ந்தவ கிடையாது. அவள் லைஃப்பும் இப்போ வேறு மாதிரி இருக்குது. இப்போ ட்ரீ அவளோட ஒரிஜினல் டைமென்ஷனுக்கு போனால் அங்கே கார்ட்டர் அவளோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பான். இப்போ ட்ரீ தான் அவள் லைஃப்பில் யார் இருக்க போகிறாங்கிறத சூஸ் பண்ண போகிறது. இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.